GRT கல்லூரியில் ஸ்கூல் ஆஃப் கம்யூனிகேஷன் சார்பாக கம்யூனிக் 2024 தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சமீபத்தில் திரையில் வெளியான போட் திரைப்படத்தின் இயக்குனர் சிம்புதேவன் மற்றும் படக்குழுவினர் கௌரி கிஷான், மதுமிதா, சாம்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர். கல்லூரியின் தாளாளர் டாக்டர் டி பத்மநாபன், செயலாளர் கீதா பத்மநாபன் மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் சாந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் இயக்குனர் சிம்புதேவன் பேசுகையில், ஒரு திரைப்படம் வெற்றி பெற அது ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த படமாக இருப்பது அவசியமில்லை. அதை மக்களிடம் நாம் எவ்வாறு கொண்டு சேர்க்கிறோம் என்பதில் உள்ளது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி திரைத்துறையின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்களிக்கிறது. இன்றைய மாணவர்களிடம் புதுமையாக யோசனைகளும் கதைகளும் உண்டு. அதை அவர்கள் திறமையின் மூலம் திரையில் கொண்டு வர வேண்டும். காட்சி தொடர்பியல் துறை முக்கியமான துறை. திரைத்துறையில் இத்துறையினருக்கு வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன என்றார். நடிகை கௌரி கிஷான் தன் திரை பயணம் பற்றியும் மொழி அதற்கு ஒரு தடையாகாது எனவும் கூறினார். நடிகை மதுமிதா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் புரிந்து கொண்டு உள்வாங்கி நடிப்பதாலே அது முழுமை பெறும் என கூறினார். நடிகை சாம்ஸ் தன் திரைப்பட அனுபவங்களை பற்றியும் ஒரு சிறந்த நடிகராக வேண்டுமெனில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்து நடிக்க வேண்டும் எனவும் கூறினார். படக்குழுவினர் அனைவரும் போட் திரைப்படத்தின் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து படக்குழுவினருடன் மாணவ மாணவிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்சி தொடர்பியல் துறையின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். இல்லை, எங்களுக்கு ஆக்சுவலி போட் படத்தோட வெற்றி விழா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே நாங்கள் தியேட்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து வந்தோம். அப்போ ஜிஆர்டியோட இன்றைக்கி கம்யூனிக் ஃபங்க்ஷனில் நாங்கள் அதோட அந்த செலிப்ரேஷனில் நாங்களும் போட் படக்குழு கலந்துக்கிறோம். ஸோ போட் லாஸ்ட்டு ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 5th டே. இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, சுட சுட இருக்க இந்த நிலையிலேயே நாங்கள் ஜிஆர்டியோட கொலாபரேட் பண்ணி எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு ஃபில்மில் கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்லணுன்றது அவசியமே இல்லை. அது அந்த கதைக்கு தேவைப்படும் போது கதையோட்டத்தில் சொன்னால் போதும். ஏன்னா அட்வைஸ் பண்ணுற மீடியம் கிடையாது இது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம். அதில் கதை இருக்கணும். கதையோட போக்கில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இருக்கலாம். எனக்குமே எல்லா படத்துலையும் நான் இதை பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ, எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் பண்ணுவோம். எல்லாருக்குமே இது பொருந்தும். அதனால் கருத்து சொல்லாத படம், கருத்து சொல்கிற படம் எது ஜெயிக்கும்? ஏன்னா கருத்து சொல்ல படமும் ஜெயிக்கும், கருத்து சொல்கிற படமும் ஜெயிக்காது. கருத்து சொல்லாத படமும் ஜெயிக்காது. ரெண்டுலேயுமே எல்லா ஆப்ஷனும் உண்டு. ஸோ அது நம்மளுடைய ஒரு கிரியேட்டரோட விருப்பம் சார்ந்தது. அதில் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ப்ராசஸ் நடந்தால் எனக்கும் சந்தோஷம். இல்லை, இப்போதைக்கு நான் இந்த இதில் தான் இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. கடந்த ஒரு 4-5 நாளில் தியேட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு பார்த்த எல்லாருமே வாய்மொழியாக ரொம்ப நல்ல பாராட்டு வெளியில் பரவுது. ஸோ எங்கள் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் அண்டு இன்றைக்கி ஜிப்ரான் வர்றதா இருந்தது, யோகி பாபு வர்றதா இருந்தது. அவங்க கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க. சாம்ஸ், மதுமிதா அண்டு கௌரி கிஷன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இல்லை, அது நாட் ஓன்லி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நீங்கள் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வேர்ல்டு வைடாக சுருங்கிருச்சோ, ஒரு ஜேர்னல் மீடியம் எப்படி சுருங்கிருச்சோ, அது மாதிரி தான். ஸோ என்னென்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்மளுடைய கடந்த ஒரு 10 வருடத்தில் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளரும்போது உலகம் இன்னும் ரொம்ப சுருங்கிருச்சு. அது எல்லா இண்டஸ்ட்ரியும் மாதிரியுமே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. ஸோ அதுதான் பேன் இண்டியா ஃபில்முக்கான மெயின் ரீசனு. ஏன்னா எங்கேயோ எடுக்கிற ஒரு ஹிந்தி படத்தை முந்திலாம் அதுக்கு டப் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி எல்லா படத்தையுமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஓடிடியில் பார்க்க முடியும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகாத படங்கள் கூட பேன் இண்டியா ஃபில்ம் தான்.